இனி புஷ்பா கிச்சனில் நம்ம மட்டன் குழம்பு எப்படி சமைக்கலாம் பார்த்துப்போம். அதுக்கு ஒரு சட்டி வச்சு ஜீரகம் கடுகு போட்டுக்கிறோம். அதோட பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி போட்டுக்கிறோம். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறோம். அப்புறம் அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வதங்கியிருக்கோம். அது கூட 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அதோட கார மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் நம்ம கறி வேக வச்சுருக்கோம். அதையும் எடுத்து இதில் கொட்டிக்கிறோம். நல்லா கிண்டிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பையும் போட்டு மூடி வச்சிடறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்கோம். இந்த குழம்பு கொடுத்துச்சு அதில் ஊற்றி கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.